ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வேர்ல்டில் அந்த குரோம் ப்ரௌசரில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு மால்வேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மால்வேரில் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை சிஸ்டத்துலேயோ இல்லை இப்போ பிசிலேயோ எதுலையோ ஒன்றில் நம்ம குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். நம்ம புதுசாக வந்து ஒரு ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணும்போதோ அப்டேட் பண்ணும்போதோ இல்லை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போதும் அந்த மால்வேர் வந்து குரோமில் வந்து ஆட் ஆகிறதாக வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. இது எப்படின்னா, நம்மளுடைய நமக்கு மொபைலுக்கு வர வேண்டிய எஸ்எம்எஸ்லேருந்து நம்மளுடைய இப்போ அக்கௌண்ட் நம்பர்ஸு, அப்புறம் நம்மளுடைய நேமு, அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மால்வேர் வந்து எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த கூகுள் வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. இது மூலம் வந்து ஹேக்கர் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டு, ஃபோட்டோ எல்லாமே திருடிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, எம்சிஎஃப்இ, அதாவது எம்சிஎஃப்இன்னு சொல்லிட்டு ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த நிறுவனம் தான் வந்து கூகுளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து ஒரு மால்வேர் வந்துட்டு குரோமில் வந்துட்டு அட்டாக் ஆகிருக்கு. அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே போகுது அப்படின்னு. நீங்களும் வந்து குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இம்மிடியேட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுடைய இது வந்து ப்ரொடெக்டாக வந்து இருக்கிறனால காப்பாற்றிக்கலாம். நீங்களும் வந்து உங்களோட மொபைல் எல்லாமே உங்கள் டேட்டாஸ்லாம் வந்து எடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இந்த இதை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டாஸும் வந்து சப்போஸ் பறி போயிருக்கலாம். நான் என்னோடய இதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.